அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே எனும் கம்பரின் இறை வணக்கத்தை பாடி துவங்குகின்றோம். அறிஞர் அண்ணா இலக்கிய பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உலகம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார். உலகம் இவரின் இருப்பிடம் வங்கக்கடல் ஓரம் பட்டினப்பாக்கம். இவரின் இல்லத்திற்குள் செல்வதென்றாலே மகிழ்வுடன் மரியாதையுடன் தான் நாங்கள் செல்வோம். இவரது எதிரில் எப்போதும் வள்ளுவர் அமர்ந்திருக்கிறார். இடதுபுறம் கம்பரும் பாரதியும், பாரதிதாசனும் வள்ளலாரும் பெரியாரும், ஏன் உலகையாண்ட உத்தமர்கள் அனைவரும் இவருடன் வாசம். அதனால் எங்களுக்கு இவர் மீது அதீத பாசம். இவர்களையெல்லாம் படித்து பேசுபவர்கள் அதிகம், ஆனால் அவர்களைப் போல் வாழ்பவர்கள்தான் குறைவு. நமது கவிஞர் உலகநாதன் அவர்களைப் போலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரின் வாய் எப்போதும் வாய்மையை தவிர வேறு எதுவும் பேசாது. சொல் ஒன்று செயல் ஒன்று அல்ல இவரது பழக்கம். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்பது இவரின் செயல்பாடு. எங்களது மூத்த கவிஞரான உலகநாதன் அவர்களின் உலகம் எனும் கவிதை நூல் வெளியிடுவது எங்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பையும் மிகுந்த மகிழ்வையும் அளிக்கிறது. படியுங்கள், அவரது பண்பையும் உலகத்தின் மீது அவர் வைத்திருக்கும் பற்றையும் நீங்களே உணர்வீர்கள். அன்புடன் அறிஞர் அண்ணா இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்கள் மணிவண்ணன் மற்றும் கவிஞர் முப்பரிமாணம் மோகன் அவர்கள். கவிஞர் உலகநாதன் அவர்களின் கவிதைகள் சில. தாய் என்ற தலைப்பில் ஒரு கவிதை சிந்தனை. அன்புதான் அகிலத்தை காக்கிறது, அன்புதான் அனைத்தையும் நமக்கு தருகிறது. அந்த அன்பின் பெயர்தான் தாய். அவள் நமக்கு அன்புடன் அறிவையும் புகட்டிடுவாள். அவள் நமக்கு அன்புடன் அறிவையும் புகட்டிடுவாள். அகிலத்தை நம் கண்முன்னே காட்டிடுவாள். தினமும் பண்பையும் பண்பாட்டையும் ஊட்டிடுவாள். நம் தலை நிமிர வழியையும் காட்டிடுவாள். வான்புகழ் வரவும் வைத்திடுவாள். அன்பே கடவுளாக, அன்பே அகிலமாக, அன்பே அன்னையாக நம்மை கைப்பிடித்து வழிநடத்திய அன்னையை அன்னையை நாம் இரு கரம் கூப்பி போற்றி காத்திடுவோம். நாம் வாழ, நாம் நலமுடன் வாழ. அடுத்த கவிதை ஒப்பீடு. ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், ஓரவஞ்சனை செய்ய வேண்டாம். எப்பாடு பட்டாவது முத்திரை பதிக்க முயன்றிடுங்கள். கூப்பாடு போட்டு கூனி குறுகி நிற்காதீர்கள். நப்பாசை கொண்டு நாயகனாய் தெரியாதீர்கள். அற்புதமான மாலை வேளை, அற்புதமான நேரம். அனைவருடைய பாராட்டையும் தாங்க முடியாமல் நான் உருகி விடுவதோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படி ஒரு பாராட்டு என் வாழ்நாளில் இதுவரை கிடைத்ததில்லை. இதுவே முதல் முறை. நம்ம பட்டினப்பாக்கம் அரங்கத்தில் நம்ம கவித்தேனி அவர்களும் புலவர் தில்லைக்கல்விக்கரசு அவர்களும் நம்ம முயற்சி முருகேசன் அவர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அந்த நேரம் குறையும். அது பல தரப்பட்ட கருத்துக்கள் அங்கே வெளியாகும். அந்த வெளியாகிற சமயம் ஒரு சில மணித்துளைகள் என்னை பற்றி இருக்கும். ஆனால் இங்கு பேசு பொருளாக ஆகப்பட்ட இந்த கவிதை புத்தகம் வழியாக இத்தனை நேரமும் அவ்வளவு அன்போடு, அவ்வளவு உள்ளன்போடு பேசிய அனைத்து உள்ளங்களுக்கும் நான் எப்படி என்னுடைய நன்றி கடனை செலுத்துவேன் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த உலகத்துக்கும் தெரியாது. இந்த உலகம் அப்படிங்கிற 4 எழுத்து வார்த்தைகள். நீங்கள் உலகத்தை நீங்கள் ஒரு உற்று நோக்குங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிற கண் முன்னாடி நிற்கும். காசா இஸ்ரேல் அப்படிங்கிற போர் கண் முன்னாடி நிற்கும். சீனா ஒரு ஆதிக்க நாடு அப்படிங்கிற கண் முன்னாடி நிற்கும். மேலும் தொடரும்.